ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நாசர். வெல்கம் டு ஜூல்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி யாருன்னா எங்கள் அம்மா செய்கிறாங்க. அதை உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்ட போகிறோம். எல்லாமே வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப உடம்புக்கு நல்லது. பூண்டு ரெசிபி செய்ய போகிறாங்க. அது பார்த்தீங்கன்னா வாய் தொல்லை, மலச்சிக்கல் இது எதுவுமே இருக்காது. எங்கள் அம்மா ரொம்ப டேஸ்ட்டாக செஞ்சுருப்பாங்க. எங்கள் வீட்டில் அது எப்போ செஞ்சாலுமே அடிதடியாக தான் இருக்கும், சீக்கிரம் காலி ஆயிரும். உங்கள் வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு கப்பு அரைச்சி எடுத்துக்கணும். புளிச்ச பூண்டு 1 கப்பு அரைச்சிக்கணும். மஞ்சத்தூள் கொஞ்சம் 1 ஸ்பூனு, வரமிளகாத்தூள் 2 ஸ்பூனு, கடுகு கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், புளி கரைசல் 1 கப்பு, தேவையான உப்பு, கொஞ்சம் வெல்லம் அல்லது நாட்டு சர்க்கரை 2 எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 1 குழிக்கரண்டி ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை 1 கை, இடிச்ச பூண்டு 1 கப்பு, நல்லா பொன்னிறமா ஆகிற மாதிரி வதங்கணும். நல்லா பூண்டு அரைச்சி வச்ச பூண்டை அரைச்சி வச்ச பூண்டு, அப்புறம் மஞ்சத்தூள், வரமிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு, எல்லாம் நல்லா வணங்கணும். இன்னும் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றணும், நல்லெண்ணெய். நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரணும். சுவையான மணமும் கிடைக்கும். சாப்பிட்டு பாருங்க. நல்லா வணங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்தவொடனே புளிக்கரைசல் 1 கப்பு ஊற்றணும். இது நீங்கள் 1 மாதம் வெளியில் வச்சுருந்தீங்கனாலும் கெடாது. சர்க்கரை 1 ஸ்பூனு, நம்மளுக்கு தேவையான 2 ஸ்பூனு அளவு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன் கடைசியா. கடைசியாக ஒரு 1/2 கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றி சிம்மில் கொஞ்ச நேரம் வச்சு நல்லா சுண்டனோன்னா இறக்கிடணும். மூடி சிம்மில் வச்சுருங்க. ரெடி. எண்ணெய் பிரிஞ்சு இந்த மாதிரி சுற்றி நல்லா வந்துடணும். சுவையான பூண்டு தொக்கு ரெடி. சுவைத்து பாருங்கள், நல்லா இருக்குதான்னு கமெண்ட்ஸ் கொடுங்க. பாய். பார்த்தீங்களா, இப்போ எங்கள் அம்மா எப்படி செஞ்சுருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி உங்கள் வீட்டில் எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் சொல்லுங்கள். அதே மாதிரி ஜூல்ஸ் வேர்ல்ட் சேனலில் போடுற அத்தனை வீடியோஸுமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி அப்டேட்ஸை வாட்ச் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.